டீமான் ஸ்லேயர் படம் நான் எப்படியாச்சும் தேட்டர்ல பார்க்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆர்வம் வந்ததுக்கு ஒரு முக்கிய ரீசனே 2 கேரக்டர் தான். ஒன்னு ஜெனிட்சு, இன்னொன்னு லார்ட் இனோசுகே. இவங்க 2 பேரும் என்னெல்லாம் அட்டகாசம் பண்ண போறாங்க அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் தேட்டருக்கு போனது. அங்க போய் படங்களை பார்க்கும்போது நம்ம ஜெனிட்சு ஒரு விஸ்வரூபம் எடுத்து பயங்கரமா மிரட்டி விட்டான். பட் இனோஸ்கேவோட போர்ஷன்ஸை கம்மியா காமிச்சு முடிச்சிட்டாங்க. ரைட்டு, நம்ம பார்க்க வந்தது ஒரு 2 கேரக்டர் இருக்காங்க. ஒரு கேரக்டருக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சிச்சு, இன்னொரு கேரக்டருக்கு என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரியல. சரி, இது அனிமே சீரிஸா வரட்டும், மூவியா வரட்டும், அப்போ உட்காந்து நம்ம பார்க்கலாம், அந்த அனிமேஷன் குவாலிட்டிக்காக உட்காந்து பார்க்கலாம் அப்படின்னு கொஞ்ச நாளா எதுவுமே பண்ணாம இருந்தேன். ஆனா டிமான் ஸ்லேயர்ல இருந்து சீரிஸ் எப்போ வரும், மூவிஸ் எப்போ வரும் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்களா, ஒரு 6-7 வருஷம் காமிச்சிட்டா அவ்வளவு நாள்லாம் நம்மளால வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு மாங்கா பக்கம் காட்டிட்டேன். கரெக்டா நேற்று நைட்டு ஒரு 2 மணிக்கு ஆரம்பிச்சேன் guys. அந்த மாங்காவை ஃபுல்லா முடிக்கும் போது காலையில 6:30 மணி. அண்ட் லாஸ்டா வந்த மூவில என்னதான் ஹீரோ டேஞ்சரவா இருந்தாலும் அதுல நம்ம இதயத்தை திருந்தது நம்ம ஆகாஷா தான். ஆகாஷாவோட பேக் ஸ்டோரி எல்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் மாசம் திரும்பி இறந்துருப்பாங்க. சார், என்ன ஒரு ஸ்டோரியில, என்ன ஒரு பிளாஷ்பேக்ல, என்ன ஒரு லவ்ல அப்படிங்கிற மாதிரிலாம் தோணிட்டு இருந்துச்சு. ஆனா இந்த மாங்கா மனுஷனுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, இந்த ஸ்டோரியை விட இன்னொரு ஸ்டோரி பயங்கரமா நம்மளை இன்னும் அனிமேஷன் குவாலிட்டியில வச்சு அது வைக்க போகுது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் இந்த கதையோட எண்டிங்ல ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சிருப்பாங்க பாருங்க, செம்மையா இருந்துச்சு, எதிர்பார்க்கவே இல்லை. அண்ட் நான் எதையுமே ரிவீல் பண்ண நினைக்கல. உங்கள எத்தனை பேர் இந்த மாங்காவை முடிச்சிட்டீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இல்ல ப்ரோ, நான் அனிமேவே பாக்குறேன் அப்படின்னா ஒரு 6 வருஷம் வெயிட் பண்ணுங்க. ஒவ்வொரு சீசன்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா இறக்கி விடுவாங்க. அப்பதான் நமக்கு ஒரு 6 வருஷம் கழிச்சு என்ன எப்படி முடிய போகுது அப்படின்னு நமக்கு தெரியும்.